வணக்கம் இடமளம் என்டர்டைன்மெண்ட் நேர்களே. படங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருத்தெல்லாம் சொல்லணும்னு இல்ல. அதோட ஃபர்ஸ்ட் பர்ப்பஸ் நம்மள என்டர்டெயின் பண்ணணும். அதற்கு மேல கருத்தெல்லாம் சொல்லுச்சுன்னா, அந்த படம் வந்து வேல்யூ ஆடட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேசிக்கலி என்டர்டெயின்மென்ட். பட் என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் த வேர்ல்டுக்கு கொண்டு போனது நம்ம இந்தியாவில் எப்பவுமே வந்து தெலுங்கு சினிமாக்கு அதுல ஒரு சிறப்பான பங்கு இருக்கு. அப்படிப்பட்ட தெலுங்கு சினிமாலயும் பாலையா அவர்களுக்கு ஒரு மிகவும் சிறப்பான பங்கு இருக்கிறது. அதனால் பாலையா அவர்கள் நடித்த அகண்டா 2 படத்த வந்து பல தடைகளுக்கு அப்புறம் நானும் நண்பர் பிரியகுமார் அவர்களும் போய் பார்த்து விட்டுருக்கோம். இப்போ வந்து இது ஒரு ரிவ்யூ மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு அலசல் அப்படின்னே வச்சுக்கலாம். அவர வந்து நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம். வணக்கம். போனோம். முதல்ல எங்க புக் பண்ணோம்? காலைல 8:50க்கு கேசினோ தியேட்டர்ல புக் இருங்க, பண்ணோம். என் கதை அப்ப நான் சொல்லுவேனா? ஓ! அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சரி, ரோகிணியில புக் பண்ணேன்ல. சரி. அதுக்கப்புறம் ரூ. 400 எனக்கு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம கேசினோல போட்டோம். ஆமா. அது திருப்பி அனுப்பிச்சாங்களா? செக் பண்ணீங்களா? அனுப்பிச்சுட்டாங்க இல்லையா? என்னப்பா? முக்காமணி. இந்த நேரத்தில் சிரிக்க கூடாது. ஏன்னா அவருடைய கடினமான சூழ்நிலை இருக்கு. கம்முனு இருந்தா சிரிக்காம இருப்பேன். இப்பதான் எனக்கு சிரிப்பா வரும் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இருந்து போயிடலாம். இது இல்ல ப்ரோ, அப்படியே போலாம் ஜாலியா. ஓகே. கசினோ தியேட்டர். நான் பேசுறேன். என்ன இப்படி ரோல்? அது தேவையில்லாம அதுக்குள்ள நான் உள்ள வந்து கசினோ தியேட்டர்ல இப்போ புக் பண்ணோம். அப்புறம் போனோம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து எங்க திரும்பும் திசையெல்லாம் நம்முடைய தெலுங்கு பாலையா நண்பர்கள் இருந்தாங்க. நான் போய் யாராச்சும் இங்க என்ன நடக்குதுன்னு தமிழ்ல சொல்லுங்க, படம் போடுவாங்களா இல்லையா? எனக்கு ஒரு வேளை பயம். ஆஹா, இவர் என்னடா தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காரு தியேட்டர்ல வந்து அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் நான் பேசல. தமிழ்ல சொல்லுங்க, ஷோ இருக்கா இல்லையா அப்படின்னு சிரிப்பா வந்துச்சு நீங்க அப்படி கேட்டோன்னே. அப்புறம் இல்லங்க கேன்சல் சொல்லிட்டு பார்க்கிங் சார்ஜஸும் கொடுத்தாங்க. அதுக்கு காசு வந்துதான்னு தெரியல இப்போ வரைக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நீங்க வந்து ஃபோரம் மால்ல புக் பண்ணீங்க ஈவினிங் 7:15க்கு. போனோம், 4 பேரும் ஆபீஸ்ல இருந்து போய் பார்த்தோம். பார்த்தோம். படம் 2.25 மணி நேரம் ஓடிச்சு. எல்லாம் சரி. நான் வந்து இதுக்கு முன்னாடி முதல்ல உங்ககிட்ட கேட்கணும், இது வரைக்கும் எத்தனை பாலையா படம் இது இல்லாம பாத்துருக்கீங்க? தலைவரே சத்தியமா இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் நீங்க பாக்குற முதல் பாலையா திரைப்படம். நான் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு எக்ஸ் அனில் அப்படிங்கறதுனால ஜனநாயகன் படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் ஆசையா இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சேன், விஜயோட கடைசி படம் வேற சொல்றாங்க, தெரியாமே போய் பார்க்கலாமே எதுக்கு பாலையா பார்த்துன்னு சொல்லிட்டு அதனால விட்டுட்டேன். நீங்க வந்து பாலையா படம் நிறைய பார்த்து ஒரு மாதிரி ஃபன்னியா என்னை எலிவேட் பண்ணி கூட்டு போனீங்க. 10 படம் குறைஞ்சது நான் பார்த்துருப்பேன் இது வரைக்கும். ரசிச்சு பார்த்துருக்கேன். அதுதான் அங்க இருக்கிற விஷயம். சோ யூ டிசைட் நீ ஒரு பாலையா ஃபேன் வரும் ப்ரோ. அதுவும் நான் தமிழ்ல புக் பண்ண போனப்போ நோ ஆத்தென்டிகேஷன் போயிரும். தெலுங்குல தான் புக் பண்ணனும். தெலுங்கு ஆடியன்ஸோட தான் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஐயோ அது பத்தியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குமே பிரதர். சத்தியமா சொல்றேன், எக்ஸாஜரேட் பண்ணல நேயர்களே. நம்ம சென்னை, நம்ம தமிழ்நாட்டுல லைஃப்ல இது வரைக்கும் படம் பார்த்ததுல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் பட்டதே இல்ல. ஏதோ ஆந்திராவோட மிட்டுக்குள்ள போய் படம் பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ குண்டூர்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஆடியன்ஸே வேறங்க. வேற. சரி, படம் உங்களுக்கு பிடிச்சா? எனக்கு பிடிக்கல. நான் தான் படத்துக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சில பல ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலாம் இல்லையா? பாலையா படத்துக்கு போகணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன இதுங்க, நான் ட்ரோல் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க, ரியாலிட்டி பேசுவோம். இதுல எந்திரன் படத்துல கிளைமேக்ஸ்ல வந்து ரஜினி வந்து தலையை இப்படி கலட்டி அப்படி வச்சிருவாரு. அந்த மாதிரி வந்து நீங்க போறதுக்கு முன்னாடியே லாஜிக் சம்பந்தப்பட்ட உங்களுடைய எல்லா அறிவையும் கலட்டி அப்படி டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுட்டு தியேட்டருக்குள்ள போனோம். ஒண்ணு. சரி, அது மட்டும் பத்துமா அப்படின்னா பத்தாது. அது மற்ற தெலுங்கு படங்களுக்கு பத்தும். சரி, இந்த படத்துக்கு பாலையா படத்துக்கு இது மட்டும் பத்தாது. ரெண்டாவது ஒரு தகுதி இருக்குது, முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆகுதல். என்னன்னா பொதுவா பாலையா அந்த டைரக்டரை பார்க்கணும். போயப்பட்டி ஸ்ரீனு அவர் பேர். அவர் வந்து இது 4வது காம்பினேஷன். அவங்க 4வது 2 பேருக்கு. ஆமா, ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். பகன் கேசரி இவர்தான். இல்ல அவர் வேற. ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அவருடைய படத்துல. என்னன்னா ஒரு யங் பாலையா இருப்பாரு, ரைட்டு, ஒரு ஓல்டு பாலையா இருப்பாரு. அந்த யங் பாலையா வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 300 பேரை அடிப்பாருங்க. 300 பேர் அடிப்பாரு. ஒரு 30 காரை பறக்க விடுவாரு. அந்த லெவல்ல அவருக்குரிய அந்த வலிமை, அந்த பவர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்கும். சரி, ரைட். அதே போல வந்து இரும்பு ராடு அந்த மாதிரியான ஆயுதங்கள் கொண்டு அவர் மண்டையிலேயே ஒரு 300 தடவை குத்தினாலும் அடிச்சாலும் கபாலத்து மேலே அடிச்சாலும் அவர் சாக மாட்டார். ஒரு வீக்கான ஆள் அவர். ஒரு 40 புல்லட் வரைக்கும் தாங்குங்க. அவ்வளவு வீக்கான அவ்வளவு அந்த அளவுக்கு அவருக்கு பவர். யாருக்கு? யங் பாலையாக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யங் பாலையா வந்து இன்ட்ரல் பிளாக் முன்னாடி அவரையே லாக் பண்ணிடுவாங்க. ரைட்டு. இப்ப ரெஸ்கியூ பண்றதுக்காக பாத்தீங்கன்னா வயசான பாலையா வருவாரு. அவர் வந்து ஒரு 3000 பேரை கரகரன்ட்டு பிச்சு போட்டுருவாரு. அதே 3000 இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். இங்க ஒரு கார் தூக்கி அடிச்சாரு அப்படின்னா அவர் லாரியை தூக்கி அடிப்பார். இவ்வளவுதான் கம்பேரிசன். சோ இதுக்கும் நீங்க முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆயிரணும். 2 ப்ரிப்பரேஷன் பத்தி நான் சொல்லிட்டேன். 3வது, இது மட்டும் பத்துமானா இதுவும் பத்தாது. வேற என்னங்க இருக்கு? நீங்க பாலையாவுடைய ஃபேன்ஸா ஒரு நாள் வாழணும். அதுக்கு என் மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அவங்களாவே நீங்க ஒரு செகண்ட் மாறிடணும். அவங்க எப்படி யோசிப்பாங்க, இந்த காட்சி அவங்க எப்படி பார்ப்பாங்க, அவங்களுக்குள்ள போய் அது என்ன பண்ணும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தியானம் பண்ணணும்.
இது 3ஐயும் பண்ணிட்டு போய் உக்காந்துட்டீங்க அவங்களோட சேர்ந்து 2.5 மணி நேரம் உங்களை எல்லாமே பண்ணி எடுப்பாரு. அவங்கள கவனிச்சிங்களா? யார பின்னாடி அது ஒரு பாட்டு வந்துச்சுல, ஒரு குத்து பாட்டு. ஆமா, பாலையா என்ன பண்ணாரு? சட்டையெல்லாம் இது பண்ணாரு. அது கூட ஒரு நல்லா இருந்துச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டெப்பு, சேரை வந்து கால்ல 4 தடவை தள்ளினாரு. 4 தடவை தள்ளினதுக்கு 4 விசில் அடிச்சாங்களா? எனக்கு புரியல. புரியணும். அவங்களோட அதுதான் போயிட்டு பாத்தீங்கன்னா அவங்களா மாறி படம் பாக்குறது. ஐயோ பிரதர், இவ்வளவு ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணாம வந்ததுனால உங்களுக்கு படம் பிடிக்கல. ஓப்பன்ஹைமர்னு ஒரு படம் எடுத்தாரு கிறிஸ்டோபர் நோலன். ஐமேக்ஸ்ல எந்த இடத்துல உட்கார்ந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. நீங்க என்னங்க பாலையா படத்துக்கு இவ்வளவு பெரிய நிறைய இருக்கு. நான் அப்படிதான் பார்ப்பேன். நான் தியேட்டர்ல பாக்குற 3வது பாலையா போட்டேன். நீங்க பேச பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு படம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. கம்பேரிட்டிவ்லி பார்ட் 1 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பார்ட் 1 நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுல சரி கதையை சொல்லுங்க. நம்ம ரொம்ப நேரம் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பாலையா வந்து பெரிய பாலையா இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவன் கூட கைலாயத்துல வந்து இருக்காரு, அகோரியா இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய சூப்பர் பவர் எல்லாம் கிடைச்சிருக்கு. அவர் பாட்டு அங்க ஐஸ்ல தியானம் பண்ணிட்டு இருக்காரு. 16 வருஷம் அவர் வந்து தியானத்துல இருக்காரு. ஒத்த கால்ல நிக்கிறாரு, ஐஸா மாறிடுறாரு. இங்க நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட தம்பி பாலையாவும் அவரோட பொண்ணு இருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து கவர்மெண்ட்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து DRDOல சயின்டிஸ்டா இருக்காங்க. அவங்க ரொம்ப ஒரு பெரிய ஐக்கியூ உள்ள ஒரு பொண்ணு. இந்த நேரத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, நம்ம பிரதமர் அவர்களை வந்து சவால் விடும் விதமா எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி வந்து சைனா கூட சேர்ந்துட்டு இந்தியாவை எப்படியா கட்டுப்படுத்த, திபெத் படத்துப்படி அது திபெத் பார்டர்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த நாட்டுக்கு பேர்லாம் கிடையாது, ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும். வைஜி லாமா, அதாவது தலை லாமாவை வந்து வைஜி மகேந்திரன் வச்சிருக்காங்க. தலை லாமா அவர் பார்க்க கொஞ்சம் சைனீஸ் மாதிரி இருக்காரு அப்படி பண்றாங்களா. இப்ப என்ன ஆகுது, சைனா வந்து இந்தியாவை அடிக்கணும், ஆனா இந்தியாவை அடிக்க முடியல. ஏன்னா இந்தியாவோட ரூட்ஸ் வந்து தெய்வ பக்தியில இருக்கு, டெக்னாலஜி எல்லாம் வேஸ்ட். அதாவது பல முயற்சிகள் பண்ணி பார்த்துட்டு ஒரு கட்டத்துல வந்து அவங்க திடுக்கிட்டு பாக்குறாங்க, ஏன் இந்த பாரத தேசத்து மேல நம்மளால கை வைக்க முடியலன்னு பார்க்கும்போது இங்க கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதான் அடித்தளம், அதுதான் அடித்தளம். அதை உடைச்சா மட்டும்தான் இந்தியா உடைக்க முடியும். கடவுள் இல்ல, நம்மளை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல அந்த இன்செக்யூரிட்டி இந்தியர்களுக்கு ஏற்படுத்தினா இந்தியாவை தட்டிடலாம்னு யோசிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது? அப்பதான் பாத்தீங்கன்னா மகா கும்ப மேளா மாதிரி நடக்கிற ஒரு இடத்துல, மகா கும்ப மேளா நிஜமாவே அவங்க எடுத்திருக்காங்க ஷாட்லாம். ஆமா, அங்க போயிட்டு கங்கையில என்ன பண்றாங்க, சைனீஸ் தீவிரவாதிங்க இந்தியால இருக்கிற கெட்ட அரசியல்வாதிகளோட ஹெல்ப்போட அந்த கங்கையில புனித நீர்ல வந்து இந்த கொரோனா மாதிரியான ஒரு கொடூர வைரஸ கலந்துறாங்க. அப்ப என்ன ஆகுது, எல்லாருக்கும் மூக்குல இருந்து ரத்தம் வந்து அப்படியே பத்து பத்து நுடுறாங்க. இப்போ இந்த இந்தியாவை யார் காப்பாத்த போறது, சைனாவை யார் அடிக்க போறது? அதுக்கு முன்னாடி இந்த இவங்களோட தொடர்பு வச்சிருக்கிற அந்த வில்லன் இங்க இந்தியாக்காரன் என்ன பண்றான், அந்த நிகழ்வு நடந்த உடனே வந்து ஏங்க கடவுள் கடவுள் சொல்லிட்டு இருந்தீங்களே, கடவுளே இல்ல பாருங்க, நீங்க கும்பமேளால வந்து கூடி இருக்கிறீங்க, தண்ணி ரொம்ப பாருங்க, இப்ப நீங்க கங்கை புனித தண்ணி, அதுல இருந்தே உங்களுக்கு நோய் வருதுன்னா அப்புறம் எங்க போச்சு கடவுள்னு சொல்லி அது அப்படியே பரவி கோயில்கள் எல்லாம் மூடப்படுது. ஆனா அங்கதான் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் இருக்கு. சின்ன பாலையாவோட பொண்ணு தான் ஐக்கியூல ரொம்ப சிறந்தவல்ல. சோ டிஆர்டியூல என்ன பண்றா, இதுக்கு ஒரு ஆன்டி வேக்சின் வந்து கண்டுபிடிக்கிறா, இதை கட்டுப்படுத்துற மாதிரி. அந்த வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு இந்தியாவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து வில்லன்ஸ்லாம் அந்த ஆன்டி வேக்சினை எடுத்து அந்த பொண்ணை அடின்னு அடிக்கிறாங்க. அப்ப யாருமே காப்பாத்துறதுக்கு இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு போதான் 16 வருஷம் ஐஸ் தியானம் பண்ணிட்டு இருக்க நம்ம பெரிய பாலையா வந்து சூளத்தை வச்சு சும்மா சுளுக்கு எடுக்கிறாரு எல்லாரையும். பார்ட் 1 நீங்க பார்க்காதனால உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு இடம் தெரியலீங்க. பாலையா வந்து இந்த பொண்ணை காப்பாத்துறது இது முதல் முறை அல்ல. யாரு, அகோரி பாலையா. அகண்டா வந்து காப்பாத்துறது இது முதல் முறை கிடையாது. பாத்தீங்கன்னா புரியும். அம்மா வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. சின்ன பாலையாவுடைய ஒய்ஃப், அவங்க இப்ப இறந்துட்டாங்க இந்த படத்துப்படி. தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க, கூட வந்தவங்க எல்லாரையும் கொண்டுட்டாங்க. அப்போ ஒரு குகைக்குள்ள போறாங்க. அந்த குகைக்குள்ள போயிட்டு அந்த குழந்தை வந்து அவங்க கையில இருந்து இவங்க அடிக்க அந்த குழந்தை பறந்து போகுது. பறந்து போயிட்டு ஒரு பெரிய சிலையுடைய கையில போய் விழுது. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அது கீழே விழப்போகுது, அது சாக போகுது அப்படின்ற இடத்துலதான் இவருடைய என்ட்ரியை ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அப்ப அந்த குழந்தையை காப்பாத்தி அது மயக்க நிலையில இருக்கும், அதுக்கு வந்து தலையில கை வச்சு பிளஸ் பண்ணுவாரு, அது முழிச்சுக்கும். ஸோ ஏற்கனவே ஒரு தடவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு. அப்போ ஒரு மொரட்டு இன்ட்ரோல் ஃபைட் ஒன்று நடக்கும் அந்த குழந்தையை காப்பாற்ற. இப்போ மறுபடியும் 2வது இன்ட்ரோல் ஃபைட்டும் அந்த குழந்தையை காப்பாற்ற தான். ஆனால் கூடவே நாட்டை காப்பாற்றுற ப்ராஜெக்ட் அதில் இருக்குது. ஏன்னா அதுக்கான தடுப்பு மருந்து அந்த பைக்குள்ள இருக்குது, அந்த குழந்தை அந்த பொண்ணுடைய பைக்குள்ள. அந்த பொண்ணுக்கு இப்போ 17 வயசு. இப்போ காப்பாத்திடுறாரா இந்த பொண்ணு மருந்து வச்சு? அதை மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்க, நம்ம எல்லாத்தையும் ஒரு ஆர்வத்துல கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா முழுசா சொல்ல. கதைன்றதே மீறி ஏதோ கொஞ்சம் தான் இருக்கும். இருங்க, அதாவதுங்க சிம்பிளா ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி பயந்து கோயில்கள் எல்லாம் மூடி, வழிபாட்டு தடங்கள் எல்லாம் மூடி, நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியர்களே கடவுளை பழிக்க ஆரம்பிக்கும் போது, கடவுளுடைய அவதாரமாவே அவர் வந்து, கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவா அவர் வந்து
எப்படி வந்து இந்தியர்களுக்கு மீண்டும் கடவுள் நம்பிக்கை ஏற்படுத்துறாரு அப்படிங்கிற அந்த ஒன்லைன் தான் கதை. இது ஓகே. நீங்க இப்போ பாட்டா பிரிச்சு நம்ம பேசுவோம். சரி, படத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இது சீரியஸ். இதுக்கு முன்னாடி பேசுனப்ப காமெடியான்னு கேட்காது. இல்ல நான் அதுக்கு மேல எல்லாமே சீரியஸ் தான். ஓகேவா? ஓகே. ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எனக்கு தமனுடைய மியூசிக். ஒத்துப்பீங்களா? சத்தியமா சொல்றேன், இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் வந்து தமிழோட மியூசிக் தான். எலிவேஷன்னா வந்து அங்கேயே போய் நிக்கணும்ல, இருந்தாலும் படம் முடிகிற வரைக்கும் டக்கு டக்கு மேல எத்தனை ட்ரம்ஸ் உடைச்சிருப்பாருன்னு தெரியல. நல்லா போடுறாருங்க. அதாவது ஆந்திராக்கு ஏத்த ஆளு. அந்த படத்தை வந்து மசாலாலாம் தூக்கல் வேற லெவலா இருக்குன்னா அதுக்கும் மேல மியூசிக் வந்து அந்த படத்தை அடிச்சிருச்சுங்க. அந்த ஸ்லோகன்ஸ் எல்லாம் வச்சு அதே வந்து சாங்ஸ் பண்ணி வில்லன்காசம் சொல்ல ப்ரோ, நிஜமாவே சொல்றேன், நல்லா படிக்கிறாரு. அதுல ஆதி வந்து ஒரு ஒரு வில்லன் தெரியும். அவருக்கு ஒரு மியூசிக் பண்ணியிருந்தாரு. நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல ப்ரோ. அவருக்கும் பாத்தீங்கன்னா அது சான்ஸ்கிரிட்டா ஜிப்ரிஷான்னு தெரியல. அவருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு தீம் ஒன்று பண்ணியிருப்பாரு. அது ஒரு மாதிரி பயம் வர மாதிரி சூப்பரா இருந்துச்சு. மற்றபடி என்ன சொல்றது, ஒரு குத்துப்பாட்டு ஆகட்டும், அம்மா சென்டிமெண்ட் அது தனியா நம்ம பேசணுங்க. அது ஒரு விஷயம். அது போக வந்து மாஸ் சீன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி அந்த அந்த டிவைன் ஃபீலிங் கொடுக்குற மாதிரியான அந்த அந்த காட் அந்த மாதிரியான விஷயம் பஞ்சே பொழந்துட்டாருங்க. மியூசிக் என்ன பொறுத்த வரைக்கும் பொழந்துட்டாரு தமன். ரைட். அம்மா சென்டிமெண்ட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் ஒரு மாஸ் சீன் ஆக்சுவலி. இது லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாமா மக்களுக்கு? அதான் நான் ரொம்ப சொல்லிட போறேன், நீங்க சொல்லுங்க. ஓகே. ரெட்டை குழந்தை பிறக்குது. அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தே நான் ஸ்டார்ட்டா சொல்லிடுறேன். ரெட்டை குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தைக்கு அசைவே இல்லை. அப்போ ஒரு சாமியார் ஒருத்தர் வராரு. இந்த குழந்தை உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவோம். இந்த குழந்தை ஒரு ராட்சசத்தனமா இருக்க போற குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. ஸோ அவர் தூக்கிட்டு போயிடாரு. இது வந்து கடவுளுக்கு கொடுக்கறது தான் கரெக்டுன்ற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு அனந்தபூர் அப்படின்ற ஊர்ல இருந்து காசிக்கு போற ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று இருக்கிற ஒரு சாமியாருடைய மடியில அதை போட்டுறாரு. ஒரு துணி மாதிரி ஒரு உண்டியல் மாதிரி பிடிச்சிட்டு இருப்பாரு, அதுல போட்டுறாரு. அங்கிருந்து அந்த குழந்தை வந்து அங்க போயிருது, நார்த்துக்கு போயிட்டு அப்படியே அகோரியாவே அது வளருது. ஓகேவா? இப்ப என்னன்னா அந்த தாய்க்கு வந்து இந்த ரெண்டாவது அதாவது இன்டர்வல் பிளாக்ல அந்த குழந்தையா இருக்கும்போது காப்பாத்தினாருன்னு நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அப்ப வந்து அவரை பார்த்த உடனே அந்த தாய்க்கு அப்ப எனக்கு 2 பசங்களான்னு தெரிஞ்சிருக்கு. அப்பதான் ரிவீல் ஆகுது அவங்களுக்கு. தெரிஞ்சுட்டு எப்ப இவன் என்ன அம்மான்னு கூப்பிடுவான், என்ன அம்மான்னு இவன் கூப்பிட மாட்டானா அப்படின்ட்டு அந்த அப்ப இருந்து அந்த பெத்த வயிறு இல்லையா அவங்க ஏக்கம் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அவங்க ஆயிடுறாங்க. ஆனா அவர் வந்து அகோரிகள் வளர்க்கப்பட்ட விதத்துல இருந்து அவங்களுடைய மைண்ட் செட்ல இருந்து எல்லாமே அவங்களும் இந்த பூமி வாழ்க்கை முற்றும் துறந்தவர்கள், இந்த எமோஷன்ஸ்க்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க அப்படின்றதுனால அவர் அதை இது பண்ண மாட்டாரு. அவருடைய ஒர்க் என்னவோ அவருக்கு என்ன டாஸ்க்கோ அதை முடிச்சுட்டு அவர் போயிட்டே இருக்கிறது தான் அவருடைய இது. ஆனா அம்மா அப்படியே அப்ப இருந்து தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கண்டிஷன்ல இது 2வது பார்ட் 15 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. 15 வருஷம் கழிச்சு வயசாயிடுது, அவருக்கும் வயசாயிடுது, இவருக்கும் வயசாயிடுது, அம்மாக்கும் வயசாயிடுது. ஆனாலும் அம்மா இன்னும் ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு படத்துல சிவன் இருப்பாரு, அவரை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்படியே ஒரு மாதிரி நீலாம்பரி மாதிரி அந்த இதுல கோவத்துல இருக்காங்க. சிவன் ஒண்ணு என் மகனை என்கிட்ட அனுப்பிச்சுடு, என்ன அம்மான்னு கூப்பிட சொல்லு, இல்லையா என்னை கூட்டிக்கோ, என்னால் இப்படி உட்காந்துருக்க முடியலன்னு சொல்லி அவங்க அப்படியே புலம்பிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இந்த சூழலில் அவங்க இறந்துடுறாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி யங்கர்கிட்ட சின்ன மகன்கிட்ட எனக்கு கொல்லி வைக்கிறதுக்காச்சும் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. அப்போதாண்டா என் ஆத்மா சாந்தி அடையும், இல்லைன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் நிம்மதி இல்லாமல்னு சொல்லிடுறாங்க. இறந்துடுறாங்க. அம்மா இறக்கும் போது அவர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை அங்கே இருக்கார், கொல்லி வைக்கிறது கையில் கொல்லிக்கட்டையோட தம்பி நிற்கிறாரு. அம்மா சொன்ன வார்த்தை அவர் ஞாபகம் வருது. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு சீன். மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வந்து அதோட விட்டுலாம் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, எனக்கு ஆனால் அது எப்படி இருந்துச்சுங்க அந்த சீன்? அந்த சீன் நிஜமா நல்லா இருந்துச்சு. நான் ஜென்யூனா சொல்கிறேன், அது ஒரு மாஸ் சீன். சரியா? மாஸ் ப்ளஸ் எமோஷன் இருக்காதான் பேஸு. அதுக்கப்புறம் நடக்கும்ல, காட்டுவாங்கல்ல அந்த குட்டி பொண்ணு வந்து பாப்பா அதெல்லாம் வந்து செமையா இருந்துச்சு. ஓகே ரைட்டு. நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ட்டு. இதுல நான் நெகட்டிவ்னு எனக்கு உறுத்தலா இருந்த ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எது உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சான்னு சொல்லுங்க. கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் பிரதர். இந்த நெகட்டிவிட்டி அபியூஸ் பண்ணக்கூடாது பிரதர். ஒரு இந்த ஸ்டைல் இருக்குல்ல, பாலையா ஸ்டைல்னு ஒன்று, அது ஒரு மீட்டர் வரைக்கும் இருந்தா ஓகே, அதை வச்சு ரொம்ப போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அது உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் வந்து ஜஸ்ட் அகோரி. சரி, இங்க 16 வருஷம் தவம் வந்து சிறப்பு அந்த சக்கரத்துல உட்கார்ந்து தவம் பண்ணவர், அவருக்கு சூப்பர் பவர்ஸ் வந்துருச்சு. வில்லனுக்கு சூப்பர் பவர் இருக்கு இல்லைங்க. ஆதிக்கு அவன் வந்து 8 பிராமணர்களை பலி கொடுத்து அது மூலமா 8 வகையான பிசாசு அவன் உடம்புல ஏத்திக்கிட்டு அவன் வந்து பவர்ஃபுல்லா என்ன பண்றான்னா அவனாலும் பல வேலைகள் பண்ண முடியுது. இங்க தட்டினால்னா எங்கேயோ சோஃபால உட்காந்துட்டு இருக்கிற அமைச்சர் நெஞ்சிலிருந்து வாயிலிருந்து ரத்தம் பிச்சுட்டு அடிக்குது.
அவனுக்கு அவ்வளவு பவர் இருக்கும்போது பாலையாக இருக்க கூடாதா? புரியுது. அதை ஏத்துக்கனா இது தீய சக்திகள் துஷ்ட சக்திகள் இருக்கும்போது நல்ல சக்தி இருக்க கூடாதா? பாய் அடிச்சு போயிட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்றது? ரைட். அதனால அது கூட எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் இல்லைங்க. இந்த பாருங்க, என்னதான் இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற தமிழை வெளியே வரான் இந்த இடத்துல. அதுல ஒரு காட்சியில இந்த கஞ்சா இதெல்லாம் வளர்க்குற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க, பிசினஸ் பண்ற இடம். 100 ஏக்கர்ல கஞ்சா பிசினஸ் பண்றாங்க. ஒரு கன்னடிகாவும் ஒரு தமிழனும் சேர்த்து செஞ்சுட்டு இருப்போம். அது நடத்துறவன் பாம்பேல இருந்து இயக்குறானா, இந்திக்காரன். அது அங்க விளைய வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அந்த லோக்கல் லெவல்ல அதை பண்றது குண்டாவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழன். அதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறவன் கன்னடிகா. அதை தட்டி கேட்க போன தெலுங்கு அதிகாரிகளை பூரா அடிச்சு போட்டுறாங்க. இப்ப இதை தட்டி கேட்கறதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துல பிரஸ் மீட் இருக்குது. கலெக்டருக்கு ப்ரெஷர், என்னடா பதில் சொல்ல போறோம்ட்டு கலெக்டர் இவருக்கு போன் அடிக்கிறாரு, சின்ன பாலையாக்கு. இவரு போயிட்டு அது தெரியும். அதுல பாத்தீங்கன்னா அந்த தமிழ் யார், நம்ம தீனா தான் நடிச்சிருக்காரு. ஜாவா பையனே நடிச்சார்ல அவரு ஆப்போசிட்ல வரும்போது இப்போ ஒரு ஸ்டேட் வில்லனும் ஒரு தாய்மொழி பேசுவோம். அவங்ககிட்ட அவன் தாய்மொழியில இவர் பேசுற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல இவரை ட்ரீட் பண்ற விதமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி. அது எனக்கு என்ன, மத்த கன்னடியர்கிட்ட பேசும்போது கன்னடால இருக்கிற பெருமைகள்லாம் பயங்கரமா பிரதர் அப்படிலாம் சொல்லுவாரு. ஹிந்தி பத்தி பேசும்போது பெருமையா சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் தமிழ்ல அந்த நபரை ட்ரீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப என்னடா அப்படிங்கிற மாதிரி. தமிழ எம்ஜிஆர் சொல்லி, எம்ஜிஆரே மலையாளியா, ஒரு தமிழ்நாட்டுல இருந்து சொல்றீங்க, ஒரு தமிழாலேயே சொல்லாம எம்ஜிஆர் சொல்றாரு, அப்புறம் என்டிஆர்ன்ற சம்பந்தமே இல்லாம. அப்போ வந்து எனக்கு என்ன கோவமா இருந்துச்சுன்னா, இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி போகுது. பட் இருந்தாலும் சொல்றேன், அந்த தமிழ்ல வந்து கலாய்க்கிறப்போ எங்க கூட உட்காந்து பாக்குற நண்பர்கள் சிரிக்கிறாங்க. அது சென்னையில உட்காந்து பாக்குறேன். சோ இதெல்லாம் வலிச்சது, கண்டிப்பா வலிச்சது. அது போக பாத்தீங்கன்னா இன்னும் சில இடங்கள்ல அளவுக்கு அதிகமான பிரீச்சிங் அப்படின்றது வந்து ஓவர் பிரீச்சிங். அது எந்த மதமா இருந்தாலுமே சரி போர் அடிச்சிரும். நான் சொல்றது வந்து இந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களுக்கு தான் போர் அடிக்கும்ட்டு இல்ல, ஈவன் அந்த மதத்தையே சார்ந்தவங்களா இருந்தாலும் கூட கொஞ்சம் அளவுக்கு அதிகமா பிரீச்சிங். இந்த படத்துல ஸ்பிரிச்சுவல் மில்கிங் பண்ணிட்டாங்க, இதான் உண்மை. அளவுக்கு அதிகமா போகுது, அளவுக்கு அதிகமா எக்ஸாஜரேட் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் பொருந்தாத மாதிரி இருந்தது. அது நிச்சயமா பொருந்தல, ரொம்ப ஓவரா இருந்துச்சு. ஓகே, ஓவராலா 2.25 மணி நேரம் படம். 2.25 மணி நேரம் படத்துல எத்தனை நிமிஷம் நீங்க என்ஜாய் பண்ணீங்க? எத்தனை இடத்துல நீங்க என்ஜாய் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே. கிளைமேக்ஸ்ல ரொம்ப எல்லை மீறிட்டாங்க. இந்த சைனீஸ் சண்டைலாம் வரும்ல, ரோபோ கூட சண்டை போறதெல்லாம் வரும் பாருங்க. ரோபோ வர்சஸ் இவர். எனக்கு தெரிஞ்சு அகண்டா 3 இருந்துச்சுன்னா வேற்று கிரக வாசிகள் தான். ஏன்னா இதுக்கு மேல வேற யாருமே நல்லா இருந்துச்சுங்க. அதெல்லாம் வருது. ஆனா இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல நான் இந்த இடத்துல சொல்றேன். இந்த அகோரி அப்படின்ற ஒரு ரோல் எடுத்து அதுல ஒரு உச்சம் தொட்ட ஒரு நடிப்பு அப்படின்னா, ஒரு தடவை ஆர்யா நல்லா பண்ணியிருந்தாரு, அது வேற ஒரு ஜானர். ஆனா இந்த ஒரு மாஸ் ஜானர்ல பாலையா அந்த உக்கரத்தனமான அந்த டான்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், டயலாக் டெலிவரி ஆகட்டும், அந்த மந்திரம் சொல்றதாகட்டும், ஐ திங்க் பாலையாவை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு அதாவது உங்களுக்குள்ள இருக்க பாலையா ஃபேனை எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, இந்த ரோலுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நான் என்ன பண்றேன், ரோரிங்ல இருந்து எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பாக்குறேன். பார்த்துட்டு நிஜமாவே அந்த படத்தை ஒரு தனி படமா ட்ரீட் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றேன். உங்களை மாதிரி நானும் ஃபீல் பண்றேன்னு சொல்றேன். ஆனா இந்த படம் எனக்கு இப்படிதான் ஃபீல் ஆச்சு. இவங்கெல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா, இப்போ வாங்க நமக்கு தமிழ் ஆடியன்ஸ் நமக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சில இடங்கள்ல ஆக்வாடா, சில இடங்கள்ல அடே அப்பா அப்படிங்கிற மாதிரி, சில இடங்கள்ல பாரு நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்கானுங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க, பெண்கள்லாம் கத்துறாங்க. ஒருத்தங்க ஜெய் பாலையான்றான், ஹோல் தியேட்டர் ஜெய் பாலையா அப்படின்னு சாண்டிங் ஒரு பக்கம் சாண்ட் பண்றாங்க இன்டர்வல்ல. அதுல பாலையா பஞ்சு டயலாக் பேசும்போது நேனு அப்படின்னாரு இவனும் இப்பதாங்க புரியுது. எக்ஸ்ட்ரா காரம் போட்டு தின்னா இதெல்லாம் வந்து வெளிப்படையா அப்படியே வெளில ஒரு லைனுக்கு கூட அதி அப்படிங்கிறாங்க உட்காந்துக்கிட்டு. வேற காரம் போட்டா வந்து கண்டிப்பா உணர்ச்சிகள்லாம் கொஞ்சம் உச்சத்துல இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை நேர்ல நேத்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் வெர்ஷன் போயிருந்தோம்னா நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காது. ஒத்துக்கிறேன் அந்த தலைவரே. ஏன்னா நம்ம சப்டைட்டில் போட்டாங்க, அதனால தப்பிச்சிட்டோம். நம்ம ஆளுங்க உட்காந்து பாதி பேரும் கலெக்ட் தான் இருப்பானுங்க. நம்மளாம் மாத்தி மாத்தி சிரிச்சிட்டே தான் இருந்தோம் ஃபுல்லா பார்த்து. இப்ப மக்கள் நம்ம கிட்ட கேட்பாங்க, எல்லாம் ரைட்டு தியேட்டருக்கு காசு கொடுத்து போலாமா ஒர்த்தா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த வாரம் சரியா, வாவாத்தியார் படம் வரல, லாக்டவுன் படம் வரல, எல்லாமே ஃபினான்ஷியல். இந்த படம் எப்படி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸோ இது மட்டும் தான் இருக்கு. நீங்க போய் படையப்பா நாஸ்டாலஜிக்கா வேணா படையப்பா போய் பார்க்கலாம். நம்மளே ஆக்சுவலா போய் படையப்பா பார்க்கலாம். சரியா, இந்த வாரம் நீங்க ஃபன் பண்ணணும்னா இந்த படம் போய் பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதாவதுங்க ஒரு மாதிரி ஓடிடுது இல்ல, ஒரு மாதிரி ஓடி 2.25 மணி நேரம் கார்ட்டூன் பாக்குற மாதிரி. எக்ஸாக்ட்லி. இந்த பாப்பாய் எல்லாம் பல மீனெல்லாம் வரும்ல, அந்த கீரை மாதிரி ஒண்ணு சாப்பிட்டா கை இவ்வளவு பெருசாயிரும், அதுக்கப்புறம்
பறக்க விடுறது அது மாதிரி நினைச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அதான் நான் இதான் என்னோட வேர்டிக்ட். கண்டிப்பா. நான் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆமா. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த படத்தை ரொம்ப சின்சியராகவே பிடிக்கும் சில பேருக்கு அப்படின்னு இருப்பாங்கல்ல. தமிழ்நாட்டிலையும் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா அதீத தெய்வ பக்தி இருக்கக்கூடியவங்க, குறிப்பா ஹிந்துத்துவா அந்த ஐடியாலஜியில் இருந்து அதீத கடவுள் பக்தி இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிக்கும், சின்சியரா பிடிக்கும். அதோட சேர்ந்து அவங்க வந்து தேசபக்தி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மிங்கிள் பண்ணி ஒரு தாட் ப்ராசஸ். பிஜேபி சொல்லுங்க. அதுதான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா, அதே போல பாத்தீங்கன்னா விஹெச்பி, இந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாதிரி பயங்கர கூஸ் பம்ப்ஸான ஒரு ஃபீல், ஆர்காஸ்மிக்கா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அது போக பாலையா ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், சொல்லவே தேவை. ஸோ ஆஸ் அ பாலையா பாலையா ஃபேன் எனக்கு வந்து ஸ்லைட்லி டிசப்பாயிண்டட். சரி, நான் சொல்றேன், இந்த படத்தோட நிறுத்திக்காம வேற ஏதாவது ஒரு தமிழ் படத்தையும் பார்த்துட்டு நீங்க வந்து பேசுனீங்கன்னா மட்டும்தான் ட்விட்டர்ல உங்களை நான் சும்மா விடுவேன். இல்லைன்னா தேவையில்லாம தெலுங்கு படத்தை ப்ரொமோட் பண்ணும் நான் ப்ரொமோட்லாம் பண்ணலைங்க. இப்பயும் சொல்றேன், எனக்கு வந்து ஏமாற்றம் தான். இவ்வளவு நேரம் அப்ப எதுக்கே பேசிட்டு ஏமாற்றம் தான். இது இன்னும் எப்படியோ இருந்திருக்க வேண்டியது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஃபீலிங் எனக்கு இருக்கு. பட் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். அண்ட் தெலுங்கு வெர்ஷன் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில் போனாங்கன்னா நம்ம ஆளுங்களே என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி ஃபன் தாங்க. வண்டர்லா போறதுக்கு தூரமா இருக்குன்னா பக்கத்துல பாலையா படம் தான் போய் பார்த்தேன். அல்லது ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா தமிழ் வெர்ஷனுக்கு போயிடணும். நம்ம ஆளுங்க இஷ்டத்துக்கு எழுதிருப்பாங்க பஞ்சவேலாக்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படின்னு. அண்ட் கப்பிள்ஸ்லாம் சண்டை போட்டுருந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் ஒருன்னு போய் இந்த படம் பாருங்க, வெளில வரும்போது சிரிச்சுட்டே வருவீங்க, சந்தோஷமா வருவீங்க. அண்ட் நல்ல விஷயங்களும் சிலது சொல்லியிருக்காங்க, அதையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கஞ்சா இதுக்கு அகேன்ஸ்டா ஒரு இடத்துல ஒரு லென்த்தியா ஒரு டைலாக் பேசுவார், அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாய் தகப்பனை பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அதுல சொல்லிட்டு அவரே வீட்டுல குடிப்பாரு. வீட்டுக்கு வந்த ஒரு மேடம் சேர்ந்து என்னங்க குடிச்சிட்டும் பாத்துக்க கூடாதா? அது ஒரு மேட்டர்ல, குடிச்சிட்டு அடிக்க தான் கூடாது, அதுதான் மேட்ரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோப் அப்படிங்கறத விட்டுறக்கூடாது. இயற்கையை பூரா நீ அழிச்சிட்டு, குப்பையை பூரா நீ போட்டுட்டு, எல்லாத்தையும் நீ நாரடிச்சிட்டு கடவுள் மேல ஏன்டா பழி போடுற? உனக்கு ஒரு கெட்டது நடக்கும்போது இப்போ மட்டும் உனக்கு ஏன்டா கடவுள் மேல கோபம் வருது? உடனே கடவுள் வந்து கழுத்துல போர்டு போட்டுட்டு நான் தான் கடவுள்னு வந்து உங்கள்கிட்ட ப்ரூஃப் பண்ணுமா அப்படின்ற ஒரு டயலாக் பேசியிருப்பாரு பாலையா. இதெல்லாம் எனக்கு காமனாவே பிடிச்சிருந்துச்சு. ஓகே நைஸ். ஆனால் இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இவ்வளோ நல்ல விஷயங்கள் இதுக்கு இவ்வளோ பேசினது எனக்கு பெரிய விஷயம். இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டதும் ரொம்ப பெரிய விஷயம். நல்ல படத்துக்கான ரிவ்யூவே எவ்வளோ தூரம் போகுமான்னு எனக்கு தெரியலங்க. டிஸ்கஷனுங்க அது. டிஸ்கஷன் பண்ணலாம்ல, அலசலுங்க. நெக்ஸ்ட் ஒரு தமிழ் படத்துக்கு மீட் பண்ணலாம் கண்டிப்பா. ஹோப்ஃபுல்லி அந்த நலன் குமாரசாமி படத்தை நம்ம டெஃபினெட்லி. ஓகேவா? தேங்க்யூ. நன்றிகள்.